த்ரிஷாவோட போனா உனக்கு என்ன, அவன் சங்கீதாவோட போனா உனக்கு என்ன, அவனுக்கு சுதந்திரம். நீ எங்கெங்க போனேன்னு சொல்லுவியா? பர்சனல் லைஃபை பார்க்காத. நீ கூட தான் 2 பொண்டாட்டி வச்சுக்கிற, அவனை போய் கேள்வி கேட்கிற. நம்ம எம்ஜிஆர் ஏன் விரும்பினா எல்லாரும் நல்ல குணம் இருந்து மரியாதை இருந்தா வருவோம். கேள்வி கேட்கறத ஜாக்கிரதையா இருக்கும். ஒருத்தர் இப்ப வந்திருக்கா, அவரை பத்தி ஒப்பீனியன் சொல்லக்கூடாது. நன்னா இருக்கட்டும், 5 வருஷம் ஜோர ஆளட்டும், அவ்வளோதான் சொல்லணும். மக்களுக்கு அதோட முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் சும்மா இவ எல்லாரும் இப்படியே கொடுத்து போட்டுதான் இருப்பா. விஜய்க்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் பெரிய இல்லை. உலகம் வந்து சூத்துட்டே இருக்கும், அதுக்கு மத்தியில் எழுந்துட்டு போயிட்டே இருக்கு. உலகம் எதையுமே என்ன எடுத்துக்காரு, எதை பண்ணாலும் தப்பா கண்டுபிடிக்கும். அதை கண்டுபிடிச்சா நீ பாடல போ, ஊர் என்ன வேணாலும் சொல்றேன். யூ கேன் கோ ஸ்ட்ரைட். வேறு லெவல் பாட்டிமா, வேறு லெவல். நீங்கள் அவ்வளோதான் சொன்னாலும் இந்த குத்தடிமைங்களெல்லாம் திறந்தவே மாட்டாங்க. அவங்க லாஸ்ட் வரைக்கும் கொத்தடிமையே இருந்துட்டு ஜாலரா போட்டுட்டு கிடக்க வேண்டியதாக. இதுக்கு மேலெல்லாம் அவங்க வரமாட்டாங்க. ஏதோ அவங்க மனசு ஆறுதலுக்கு இப்படி கதறிட்டு அடுத்தவனை குறை சொல்லிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். போயிடுவாங்க அப்படியே.